யமுனா வந்து லவ் ப்ரப்போஸ் பண்றாங்க நிவின் கிட்ட. ஆனா நிவின் வந்து ஏற்க மறுக்கிறாரு. தன்னோட மனசுல வந்து அப்படிப்பட்ட எண்ணமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிர்றாரு. அதனால என்ன பண்றதுன்னு தெரியாம யமுனா வந்து தவிக்கிறாங்க. அஸ்வதி வந்து அன்பரச மீட் பண்ணி இந்த மாரி வந்து தன்னோட பொண்ணும் வந்து விரும்புறா உங்க பையன அப்படின்ற மாரி சொல்றாரு. 2 பேருக்குமே கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு சொல்றாரு. அத கேட்டு வந்து அன்பரசு ரொம்ப சந்தோஷப்படைறாரு. கண்டிப்பா கல்யாணம் பண்ணி வைக்கலாம். சீக்கிரமா வீட்ல பேசுறேன் அப்படி சொல்றாரு. அதே மாரி வந்து ராதா கிட்ட வந்து பேசுறாரு. அவங்க வந்து வீட்ல சொல்ல முடியாது. பசுபதி பார்த்தா வீட்ல யாருக்கும் பிடிக்காது. தாத்தாவும் கோவமா இருக்காரு. விஜயும் கோவமா இருக்காருன்னு சொல்றாங்க. ஆனா எவ்வளோ சொல்லி வந்து அதெல்லாம் தெரியாது. உன் பையன் விருப்பம் உனக்கு முக்கியமா இல்லையா? அப்படின்னு சொல்லிட்டு செமையா அவங்கள திட்டி விடுறாரு. அவங்களும் வேற வழி இல்லாம வீட்ல எல்லார்கிட்டயும் சொல்றாங்க. அத கேட்டு விஜய் வந்து ஒத்துக்க மறுக்கிறாரு. இத நான் ஒத்துக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அஜய் வந்து விடாப்பிடியா வந்து கண்டிப்பா நான் கல்யாணம் பண்ணா ராகினி தான் கல்யாணம் பண்றேன்னு சொல்லிட்டு அடம்பிடிக்கிறாரு. அதனால வந்து வீட்ல உள்ளவங்க எல்லாருமே ஒரே டென்ஷனா இருக்காங்க. அப்போ வந்து விஜய் சொல்லிடுறாரு, இந்த மாரி வந்து நீ ராகினி கல்யாணம் பண்ணியிருந்தா இந்த வீட்ட விட்டு போ வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால வந்து செமையா டென்ஷன் ஆயிடுறாங்க ராதா. நானும் போறேன் வீட்ட விட்டு அப்படின்ற மாரி முடிவெடுக்கிறாங்க. சொல்ல காவேரி வந்து விஜய்க்கு வந்து அட்வைஸ் பண்றாங்க. அதனால வந்து விஜயும் வந்து சரி ஓகே அப்படி சொல்லிட்டு இதுக்கு சம்மதிக்கிறேன் அப்படி சொல்றாரு. அதுக்கு முன்னாடி வந்து பசுபதி மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் போய் மீட் பண்றாங்க. அப்ப பசுபதி கிட்ட ஏன் இப்படிலாம் பண்றீங்க? எங்க வீட்ட பழி வாங்கத இப்படிலாம் பண்றீங்களான்னு கேட்குறாங்க. பசுபதி வந்து அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. என் பொண்ணு விரும்பினா அதனால தான் கல்யாணம் பண்ணி குடுக்குறேன் அப்படின்ற மாரி சொல்றாரு. அதனால வந்து சரி ஓகே அப்படி சொல்லிட்டு சம்மதிக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில இங்க என்ன பண்றாங்க, நிச்சயதார்த்தத்துக்கு எல்லா ஏற்பாடும் கோயில்ல பண்ணிடுறாங்க. எல்லாருமே சந்தோஷமா வந்து அஜய்க்கும் வந்து ராகினிக்கும் வந்து நிச்சயதார்த்தத்த பண்றாங்க. நிச்சயதார்த்தம் முடிஞ்சோட ராகினி என்ன பண்றாங்க, காவேரி கிட்ட வந்து பேச வராங்க. அப்ப காவேரி கிட்ட வந்து பார்த்துட்டு கங்ராட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொன்னோனே, உன் கங்ராட்ஸ் ஒண்ணும் எனக்கு தேவை கிடையாது. என்ன நினைச்சிட்டு இருக்க? இந்த கல்யாணம் பண்றதே வந்து நான் வந்து நல்லபடி பண்ணிக்கிறேன்னு நினைச்சுக்கிறியா? அஜய் எனக்கு ஓகே தான். ஆனா ஒரு விஷயம் சொல்றேன். உன்ன பழி வாங்க தான் இந்த வீட்டுக்கே நான் வந்திருக்கேன். என் கல்யாணத்துக்கு முன்னாடி எவ்வளோ சந்தோஷமா இருக்க முடியுமோ இருந்துக்கோ. அதுக்கப்புறம் உனக்கு சந்தோஷன்ற வார்த்தையே வந்து தெரியாத அளவுக்கு நான் பண்ணிடுவேன் அப்படின்னு சொன்னோனே, பரவாயில்லையே! ஓ! பழி வாங்க தான் நீ வந்திருக்கியா? நீ எல்லாம் திருந்தவே மாட்டியா? இந்த ஜென்மத்துல திருந்த மாட்ட அப்படிதானே? உன் வாழ்க்கை போனாலும் பரவாயில்ல. நீ சந்தோஷமா இல்லனாலும் பரவாயில்ல. அடுத்தவங்க சந்தோஷத்த கெடுக்கணும். முக்கியமா என் வீட்டு சந்தோஷத்த கெடுக்கணும். அதுதானே உனக்கு? நீ என்ன பண்ணாலும் பண்ணிக்கோ. நீ எவ்வளவோ பண்ணிட்ட. உன்ன நான் எவ்வளவோ பார்த்துட்டேன். நானும் பார்த்துட்டுருக்கேன். நீ பண்றது எல்லாமே. ஆனா இப்ப வரைக்கும் நான் தான் ஜெயிக்கிறேன். அது உனக்கு நல்லாவே தெரியும். இந்த விஷயத்துலயும் நான் தான் ஜெயிப்பேன். என் குடும்ப சந்தோஷத்தையோ, இல்ல என் சந்தோஷத்தையோ உன்னால எதுவுமே பண்ண முடியாது. என்ன பண்ணுமோ பண்ணிக்கோ. நானும் பார்த்துக்கிறேன் அப்படி சொல்றாங்க. அதுக்கிட்ட ராகினி செமையா டென்ஷன் ஆகுறாங்க. என்னம்மா விஷயம்? அப்படின்னு சொல்லிட்டு பசு வந்து கேட்குறாரு. ஒன்றும் இல்லைப்பா அப்படி சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. உடனே வந்து ராகினியும் வந்து நம்ம காவேரியும் பேசிக்கிறத பசுபதி வந்து பார்த்துட்டு ஏதோ நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. பாருப்பா இப்போ கூட அவள் அவ்வளோ திமிரா பேசுகிறா. அவளுக்கு நான் போய் அங்கே வச்சுக்கிறேன்ப்பா. இங்கே பாருமா உன் சந்தோஷத்தை நீ கெடுத்துக்காதம்மா. அவள் போடா போட்டோம் விட்டு தள்ளுமா சொன்னா கேளுமா அப்படின்றாரு. பார்த்துக்கலாம்ப்பா எல்லாமே பார்த்துக்கலாம். அந்த வீட்டுக்கு போகணுன்னு தானே இருக்குது. ஆட்டத்தெல்லாம் எப்படி அடக்கிறேன்னு மட்டும் பாருங்கப்பா. அதனால நான் அஜய் கூட நல்லா வாழ மாட்டேன்னு நினைக்காதீங்கப்பா. அஜய் கூட நான் சந்தோஷமாக தான் வாழ்வேன். என் வாழ்க்கையை நான் கெடுத்துக்க மாட்டேன். ஆனால் இவ அந்த வீட்டில் இருக்க முடியாது. இவளை எப்படியும் இந்த வீட்டை விட்டு நான் துரத்தி அடித்து தான் தீருவேன்ப்பா அப்படி சொல்கிறாங்க. அதை கேட்டு இங்கே பாருப்பா அதெல்லாம் வேணாம். முதல்ல உன் வாழ்க்கையை பாரு. அவளை எப்படி பார்த்துக்கணும்னு பார்த்துக்கலாம் பின்னாடி அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. சரிப்பா வேண்டிய வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறோன்னே எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்குப்பா. என்னமோ தெரில விஜய்க்கு தான் ரொம்ப முக்கியத்துவம் தராங்க. ஆனால் அது எல்லாத்தையும் உடச்சி வந்து அஜய் தான் அங்கே பெரிய ஆளுன்றதை காட்டணும்ப்பா அப்படி சொன்னோன்னே எல்லாம் பார்த்துக்கலாமா ஒன்றும் கவலை இல்லைம்மா அப்படி சொல்கிறாரு.